சங்கீதங்களின் புஸ்தகம் 89ஆம் சங்கீதம். அதுதான் இந்த மாதத்தினுடைய வாக்குதத்தமாக நம்ம எடுத்தோம். சாம்ஸ் 89 அதனுடைய 20ஆம் 21ஆம் வசனங்களை நம்ம எடுத்தவங்க வாசிங்க. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம், என்னுடைய பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். என் கை அவனோட உறுதியாய் இருக்கும், என் கை அவனோடு கூட உறுதியாய் இருக்கும். என் புயம் அவனை பலப்படுத்தும், என் புயம் அவனை பலப்படுத்தும். ஆமென், ஹல்லேலூயா, சோதரம். ஃபர்ஸ்ட் சண்டே நான் பேசினதான காரியம், என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன். ஐ சோசன். ஆமென். நான் அவனை தெரிந்து கொண்டேன் அல்லது நான் அவனை கண்டுபிடித்தேன். அதிலிருந்து தான் ஃபஸ்ட்டு சண்டே நான் உங்களை பேசினேன். ஏன் ஆண்டவர் தாவீதை கண்டுபிடித்தார், ஏன் தாவீதை அவர் அபிஷேகம் பண்ணினார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ சில குறிப்புகளை சொன்னேன். ஒன்று, அவனுடைய இருதயம். தேவன் கண்டுபிடிப்பதற்கு முன்பதாக அல்லது தேவன் அவனை அபிஷேகம் பண்ணுவதற்கு முன்பதாய் அல்லது தேவன் அவனை ராஜா என்கிறதான ஸ்தானத்தில் கொண்டு வந்து அமர வைப்பதற்கு முன்பதாகவே தாவீதுடைய இருதயமானது தேவனை வாஞ்சிக்கிற ஒரு இருதயமாக இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அவங்க வீட்டில் 7 அண்ணன்மார் இருந்தாலும் எந்த அண்ணன்மாரும் ஆண்டவரை பாடி ஒரு போய்ட் அல்லது ஒரு பாட்டு என்ன பண்ணில்லை, எழுதி வச்சில்லை. எந்த அண்ணன்மாருடைய இருதயத்திலிருந்தும் துதியும் ஸ்தோத்திரமும் பாடலும் வரல. ஆனால் தாவீதினுடைய லைஃப்பில் மட்டும்தான் கர்த்தரை துதிக்கிற, கர்த்தரை ஆராதிக்கிற, கர்த்தரை நேசிக்கிறதான ஒரு இருதயம் அவனுடைய வாழ்க்கையில் இருந்ததை நம்ம பார்க்க முடியுது. ஆமென். எனவே அவனுடைய இருதயம் ரொம்ப ஸ்பெஷல். அந்த இருதயம் கர்த்தரை நேசிக்கிற, வாஞ்சிக்கிற ஒரு இருதயமாக இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. ரெண்டாவது நான் சொன்னேன், அவனுடைய இருதயமானது, அவனுடைய லைஃப் ஆனது தேவன் மீது ஹானர், அவரை கனப்படுத்துவதும் அவரை நம்புவதுமான ஒரு வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கை. ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், ஞாபகம் இருக்கா? சவுல் ராஜாவை பார்த்து அவன் சொன்னான், நான் போகிறேன். ஆமென். இவனை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, ஐ வில் கோ. அதுதான் தாவீதினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, நான் போகிறேன். அப்போது அந்த வார்த்தை வர காரணம் என்னன்னா, அந்த அளவுக்கு அவனுடைய இருதயமானது தேவனை நம்பினது, தேவனை சார்ந்து கொண்டது. சோத்திரம். தேவன் மேலே அவனுக்கு அவ்வளோ கனம், மதிப்பு, மரியாதை. இவன் யார், என் தேவனை குறை பேசுவதற்கு என்கிறதான அந்த தாட்டுக்குள்ளே தான் அவன் போனான். எனவே நான் போகிறேன் அப்படின்னா. சோத்திரம். ஒரு விசை கரடி வந்தது, ஒரு விசை சிங்கம் வந்தது என்கிற சாட்சியெல்லாம் சொல்கிறான். அப்போ அங்கே உதவி செய்தவர் எனக்கு இங்கேயும் உதவி செய்வார். அதுதான் அவனுடைய பிலீவாக இருந்தது. சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. மூன்றாவது சொன்ன, டோட்டலி டிபெண்டன்ட் அப்பான் காட். முழுமையாக தேவனை சார்ந்திருந்ததான மனுஷன். ஆமென். ஆமாம். அவன் ராஜாவுடைய வஸ்திரத்தை சார்ந்து கொள்ளாமல் விரும்பலை. அவன் சார்ந்து கொண்டது எதுனா, நான் கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறேன். ஆமென், சோத்திரம். எனவே தான் கர்த்தர் தாவீதை சூஸ் பண்ணுறாரு. என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன். ஹல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள நானும் இங்கே அமர்ந்து கொண்டு இருக்கிறோன்னு சொன்னால் கர்த்தருடைய கண்கள் உங்களையும் என்னையும் கண்டுபிடித்தது. சோத்திரம். ஆமென். எங்கெங்கேயோ, எந்தெந்த ஊர்லேயோ, எந்தெந்த தெருவுலேயோ, எந்தெந்த ஸ்ட்ரீட்லேயோ, எங்கெங்கேயோ இருந்ததான நம்ம கர்த்தர் கண்டுபிடித்தார். அப்போ தாவீதை போல தான் கர்த்தர் உங்களையும் பார்த்து சொல்லுவார், ஏன்னா நான் இவனை கண்டுபிடித்தேன், நான் சோத்திரம் சோன்சவை கண்டுபிடித்தேன். ஆமென், ஹல்லேலூயா. அது எவ்வளோ பெரிய பெருமைன்றதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் நீங்கள். ஆமென். எவ்வளோ பேர் இருக்கிறதான இந்த ஊரில், இந்த இடத்துல, இல்லை நம்ம குடும்பங்களில் கர்த்தர் நம்மை கண்டுபிடித்திருக்கிறார். சோத்திரம். இன்றைக்கி நான் பேச விரும்புகிற விஷயம், அதனுடைய 2வது வார்த்தை, அவனை அபிஷேகம் பண்ணினேன். ஆமென். நம்ம எடுத்து நம்ம தொடர்ந்து பேசின்னு போகிறோம். ஆனால் கரெக்டாக இன்றைக்கி இதில் உட்காந்துருக்குது, அபிஷேகத்தில் உட்காந்துருக்குது. இன்றைக்கி பெந்தைகோஸ்தே நாள் வேறு. ஆமென், சோத்திரம், ஹல்லேலூயா. பெந்தைகோஸ்தே நாளுக்குன்னு நான் ஒரு பிரசங்கம் ரெடி பண்ணல, என்னுடைய பிரசங்கத்தினுடைய தொடர்ச்சி இது. சோத்திரம். இங்கே கர்த்தர் சொல்கிறார், தாவீதை அவனை நான் என்ன பண்ணினேன், என் பரிசுத்த தைலத்தினாலே அவனை அபிஷேகம் பண்ணினேன். ஆமென், ஹல்லேலூயா, சோத்திரம். பிரசங்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லார்கிட்டையும் ஒரு கேள்வி. ஆமென், சோத்திரம். எத்தனை பேர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் நீங்கள்? சோத்திரம்.
கொஞ்சம் கை உயர்த்தப்படுது. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. மீதி நிறைய பேருடைய கை உயர்த்தப்படலை. ஆமென். பிரசங்கம் முடியும் போது திருப்பி நான் இதே கேள்வி கேட்பேன். ஆமென். அப்போ உங்களுடைய நிலைப்பாடு என்னன்றத அப்போ பார்ப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ அபிஷேகம் என்கிற வார்த்தை கிறிஸ்தவ உலகத்தில் ரொம்ப பிரபலியமான ஒரு வார்த்தை. ஆமென். ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை சரியாய் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கா என்பது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அபிஷேகம் என்கிறதான வார்த்தை சரியான முறையில் இன்டர்பிரட் பண்ணப்பட்டிருக்கா அல்லது சரியான முறையில் நான் அதை விளங்கி கொண்டு இருக்கிறேனா என்பது ரொம்ப முக்கியம். அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கீங்களா அல்லது அபிஷேகம் அப்படின்னு சொன்னவொன்னே நமக்கு முதலிலே நினைவுக்கு வருவது எதுன்னு சொன்னால் நம்ம அந்நிய பாஷை பேசுவது தான் நமக்கு என்ன பண்ணுது, நினைவுக்கு வருது. ஆமென். நீங்கள் அபிஷேகம் பெற்றுட்டீங்களா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டாங்கன்னா நம்முடைய பதில் எதின் அடிப்படையில் இருக்குதுன்னு சொன்னால், ஒருவேளை எனக்கு அந்நிய பாஷை பேசக்கூடிய அந்த கிருபை இல்லைன்னு சொன்னால் நான் என்னான்னு பதில் சொல்கிறேன், நான் அபிஷேகம் பெறலைன்னு நான் சொல்கிறேன். அந்நிய பாஷை பேசக்கூடியதான அந்த கிருபை இருக்குமானா நான் என்ன சொல்கிறேன், நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன்னு சொல்கிறேன். ஸோ இதுதான் நம்முடைய அறிவாக இருக்குது அபிஷேகத்தை குறித்து. ஆமென். ஸ்தோத்திரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாட் இஸ் அனாயிண்டிங்? அபிஷேகம் என்றால் என்ன? ஸ்தோத்திரம். எந்த ஒரு பொருள் ஒன்றை வச்சு, இந்த காப்பி டம்ளரை நான் வச்சுட்டு அது மேலே நான் தண்ணியை ஊற்றினாலோ அல்லது நான் ஒரு எண்ணெய் பாட்டில் வாங்கிட்டு வந்து நான் எண்ணெயை ஊற்றினாலோ அதுக்கு பேர் என்னது? நான் அந்த காப்பி மக்கை நான் என்ன பண்ணுறேன், அபிஷேகம் பண்ணுறேன். ஒன்றுத்து மேலே நான் ஒரு காரியத்தை ஊற்றுறேன்னு சொன்னால் நான் அதை அபிஷேகம் பண்ணுறேன். பேப்பரில் என்ன வருது, பெரிய ஹீரோவினுடைய படம் வெளியே வருது. அந்த முதல் நாளில் ஒருத்தன் 40 அடி உயரமான கட் அவுட்டு மேலே ஏறிட்டு என்ன பண்ணுறான், ஒரு பாலை ஊற்றுறான். பட் பேப்பரில் என்னன்னு போடுறாங்க, பால் ஊற்றுனான்னா போடுறாங்க. இன்னும் பால்னால என்ன பண்ணுறாரு இவர், அபிஷேகம் பண்ணுறார். ஸோ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் அனாயிண்டிங். அபிஷேகம்னா என்ன? ஆமென். யாக்கோபு தூக்கத்தை விட்டு எழுந்துக்கிறான். இது அற்புதமான இடம்பா, மெய்யாகவே தேவன் இங்கே இருக்கிறான்னு சொல்லிட்டு நிறைய கல் இருக்குது. அதில் ஒரு கல்லை எடுத்து வச்சுட்டு அதில் என்ன பண்ணுறான், எண்ணெயை வார்க்கிறான். அந்த கல்லை அவன் அபிஷேகம் பண்ணனான் அப்படின்னு சொல்லுது. அப்போது என் தலைமையில் இப்போ நீங்கள் கொண்டு தேங்காய் எண்ணெயை உடச்சி ஊற்றுனீங்கன்னா என்ன சொல்லலாம், நீங்கள் மார்ட்டின் அவரில் நான் என்ன பண்ணேன், அபிஷேகம் பண்ணேன் அப்படின்லாம். இல்லை உட்கார வச்சு நான் ஒரு குடம் தண்ணி உங்கள் தலைமையில் ஊற்றுனேன்னா என்ன பண்ணுறதுன்னா சொல்லலாம், தண்ணினாலே அபிஷேகம் பண்ணுறேன். நெய்யை உங்கள் தலையில் ஊற்றுனா நெய்யினால என்ன பண்ணுறேன், நான் உங்களை அபிஷேகம் பண்ணுறேன். தான் பாலை எத்தனை வந்து ஊற்றுனேன்னா பாலுனால உங்களை நான் என்ன பண்ணுறேன், அபிஷேகம் பண்ணுறேன். ஆமென். அப்போது இந்த அபிஷேகம் என்பது நிறைய இடங்களிலே பயன்படுத்தப்பட்டது, அன்றாட வாழ்விலே பயன்படுத்தப்படுகிறது. ஆமென். ஸ்தோத்திரம். ரூத்தை பார்த்து அவங்க மாமியார் சொல்கிறா, நீ தலைக்கு எண்ணெய் தேய்த்து நீ குளித்து நினச்சி நீ எழுந்து என்ன பண்ணு போனா, அதுவும் அபிஷேகம். தினந்தோறும் நம்ம குளிக்கிறோம் இல்லையா, அது என்னது, அபிஷேகம். அபிஷேகம் பண்ணிட்டு வந்தீங்களா இன்றைக்கி எல்லாரும்? ஆமென். ஸ்தோத்திரம். எழுந்து குளித்து நினச்சி என்ன பண்ணியிருக்கிறோம், வந்திருக்குன்னு சொன்னால் இது அன்றாட வாழ்விலே நம்முடைய வாழ்வில் நடக்குது. தினந்தோறும் நான் என்ன பண்ணுறேன், தண்ணி ஊற்றி தலைக்கு தண்ணி ஊற்றி என்ன பண்ணுறேன், என்ன நான் அபிஷேகம் பண்ணிக்கிறேன். இது எவ்ரிடே லைஃப்பில் நடக்கிறதான விஷயம். அதுக்கப்புறமா இது எங்கே வருதுன்னு சொன்னால் ராஜாக்கள் லைஃப்பில், அப்புறமா மினிஸ்ட்ரிக்குள்ளே, சோத்திரம் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே, இவைகளெல்லாம் பல ரீதிகளில் வருது. பட் ஆனால் எல்லா கான்செப்டும் ஒரே விஷயந்தான். ஆமென். ஹல்லேலூயா. அப்போது என்னை நான் தினந்தோறும் குளித்து நினச்சி இது பண்ணிக்கிறேன், தலைக்கு எண்ணெய் வைக்கிறேன். எஸ், நான் அபிஷேகம் பண்ணுறேன். ஆமென். ஹல்லேலூயா. நியூ டெஸ்டமெண்ட்டில் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன், நீங்கள் என் தலைக்கு என்ன பண்ணல, எண்ணெய் கொடுக்கல அப்படின்லாம் சொல்கிறார். இது நம்மை சுத்திகரித்து கொள்ளுகிற தினந்தோறும் ஆக்டிவிட்டி. சோத்திரம். அடுத்தது பைபிளில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அபிஷேகம். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி வருகிறது அப்படின்னு சொன்னால் சோத்திரம். முதலாவது காரியம் பாருங்கள், ராஜாக்கள், கிங்ஸு, அருமா ப்ரீஸ்ட்டு. ஆமாம். அடுத்தது ப்ராஃபட். இவங்க லைஃப்லலாம் இந்த அனாயிண்டிங் என்பது ரொம்ப முக்கியமாக இருந்தது. அனாயிண்டிங் என்ன பண்ணுதுன்னு சொன்னால் ஒருவனுக்கு அத்தாரிட்டியை கொடுக்குது. ஆமென். ஒருவனுக்கு ஒரு காரியத்தை செய்வதற்கு வேண்டியதான அதிகாரத்தை என்ன பண்ணுது,
தருது. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நான் ஒருத்தனை முன்னாடி கூப்பிட்டு இன்னையிலிருந்து இந்த ஃபேமிலியை அல்லது இந்த பிரதரை நம்ம ஊழியத்துக்கு என்ன பண்ணுறோம், பிரித்தெடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம 4 போஸ்ட்மாரில் கூப்பிட்டு வச்சு ஒரு ஆராதனை நடத்துகிறோம். என்ன ஆராதனை? அபிஷேக ஆராதனை. சோதரம். அவருக்கு நம்ம அனாயிண்டிங் பண்ணுறோம். எதுக்குன்னு சொன்னால் அவர் இனி இந்த விஷயங்கள் என்ன பண்ணுவார், செய்வார். சோத்திரம். இன்றைக்கும் கத்தோலிக்க மார்க்கத்துல எல்லாம் அனாயிண்டிங் ஆயில் இருக்குது, அவங்க இன்றைக்கும் வச்சுருக்கிறாங்க. சோதரம். அபிஷேக எண்ணெய், அது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது எப்படி செய்யணும்னு. அந்த முறைமையின்படி அந்த ஆயில் என்ன பண்ணாங்க, செய்து வைத்திருந்தாங்க. இன்றைக்கும் அந்த மெத்தட் இருக்குது. சோதரம். ஒவ்வொரு விஷயத்தையும் அனாயின் பண்ணுது. ஈவன் பொருட்கள், பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருந்த பொருட்கள் மீது என்ன பண்ணணும், அந்த எண்ணெயை அவங்க தெளிக்கணும். அந்த பொருள் பரிசுத்தமாவது, அந்த பொருள் அந்த இடத்துல அந்த குறிப்பிட்ட வேலையை செய்வதற்கென்று பயன்படுகிற பொருள். இதை கொண்டு போய் வேற எங்கேயும் என்ன பண்ணக்கூடாது, போடக்கூடாது. ஸ்தோத்திரம். ஆமென். அப்போது அனாயிண்டிங் ஒரு பொருளாக இருந்தாலும் ஒரு மனுஷனாக இருந்தாலும் அவனை ஒரு விஷயம் செய்வதற்கு அது அதிகாரப்படுத்துது. சங்கீதம் 28ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. 28ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலம். அப்ப அபிஷேகம் பண்ணுகிறவனுக்கு அல்லது பண்ணப்படுகிறவனுக்கு கர்த்தரே அரணான துணையா நிற்கிறார். அவரையில சொல்லாமா? சோதரம். அப்ப முதலாவது பாருங்க, ப்ரீஸ்ட், அதாவது அனாயிண்டிங் ஆஃப் ஆரோனை அபிஷேகம் பண்ற விஷயத்தை பாருங்க. வேதத்தில் எடுங்க நீங்க. சோதரம். எக்ஸடஸ் சாப்டர் 40, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம். யாத்ராகமம் 40ஆம் அதிகாரம் 13லிருந்து 15 வசனம் வாசிக்க போறோம். ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரங்களை உடுத்தி எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு அவனை அபிஷேகம் பண்ணி. எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு. அதான் இந்த அபிஷேகம் எதற்கு அப்படின்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட பணியை செய்வதற்காய் நான் ஆரோனையும் அவனுடைய தலைமுறையையும் நான் என்ன பண்ணுறேன், தெரிந்து கொண்டு அவனை நான் ஒரு ஸ்பெஷல் காரியத்துக்காக நான் அவனை அனாயிண்ட் பண்ணுறேன். ஆமென். அவன் மோசேயின் இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கென்று இந்த ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவனை அபிஷேகம் பண்ணி அவனை பரிசுத்தப்படுத்துவாயாக. அவன் குமாரரையும் வர செய்து அவர்களுக்கு அங்கிகளை உடுத்தி அவர்கள் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவர்களையும் அவர்கள் தகப்பனை அபிஷேகம் பண்ணினபடியே அபிஷேகம் பண்ணுவாயாக. அது அப்பா பிள்ளைங்க எல்லாரையும் ஒரு குறிப்பிட்ட வேலை. என்ன வேலைன்னா, தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில நிற்கிறதான ஜாப். ஆமென். சோதனை. இதுதான் ஆசாரிய ஊழியம். தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில இவங்க நிற்கணும். இதற்காக ஆரோனையும் ஆரோனுடைய பிள்ளையும் அபிஷேகம் பண்ணும்படி கர்த்தர் மோசே இடத்துல சொன்னார். ஆமென். சோதனை. இப்போ எப்படி அபிஷேகம் பண்ணணும்? மோசே அவன் ஒரு இஷ்டத்துக்கு எதனா ஒன்று பண்ணிடலாமா? இல்லை. அபிஷேக தைலம்னு ஒன்று அதுக்கு முன்னாடி ஆண்டவர் செய்ய வச்சிருந்தார். நீங்கள் யாத்ராகமும் 30ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலேருந்து கொஞ்சம் கவனிக்கணும். எக்ஸடஸ் சாப்டர் 30 verse from 22. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, மேன்மையான சுகந்த வர்க்கங்களாகிய சுத்தமான வெள்ளை போலத்தில் பரிசுத்த தைலத்தின் சேக்கலின்படி 500 சேக்கல் இடையையும் சுகந்த கருவாப்பட்டையிலே. சரி, இதெல்லாம் நீங்க வீட்டுல படிச்சுன்னு நீங்க செய்யுங்க. அடுத்த வசனம். லவங்கப்பட்டையில். சரி, அடுத்த வசனம். இல்ல போடு. ஒலிவ எண்ணெயிலே 1 குடம் எண்ணெய் எடுத்து அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாய். அதான் என்னென்னலாம் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போடணும்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் போட்டு இப்படி எல்லாம் ஒரு தைலத்தை என்ன பண்ணணும், ஒரு ஆயிலை நீ செய்யணும். அந்த ஆயிலுக்கு பேர் என்னன்னா பரிசுத்த அபிஷேக தைலம். என்ன தைலம்? இதை எத்தனை தலைவலிக்கு இடுப்பு வலிக்கெல்லாம் தேய்ச்சின்னு இருக்கக்கூடாது. இது அபிஷேக தைலம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போது நீ போய் ஆரோனை இந்த வேலைக்காக அபிஷேகம் பண்ணுன்னா, அப்போ மோசே என்ன பண்ணணும், இந்த அபிஷேக தைலத்தை கொண்டு போய் அவருடைய தலையின் மேலே என்ன பண்ணணும்,
ஊற்றணும். ஆமென். அவள் பார்க்குறவனுக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட பணியை செய்வதற்காய் கர்த்தர் ஒருவனை அனாயின்ட் பண்ணுறார், அபிஷேகம் பண்ணுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவது டேவிட்டுடைய அனாயிண்டிங் பாருங்கள். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களில் அனாயிண்டிங் ஆஃப் டேவிட். தாவீதை கர்த்தர் எப்படி அபிஷேகம் பண்ணுகிறாரு? ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். இவன் தான் நீ எழுந்து இவனை என்ன பண்ணு? அபிஷேகம் பண்ணு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதே வார்த்தைகளை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலையும் வாசிக்கலாம். அப்போ ஆண்டவர் சொல்றார், இவன் தான் நீ எழுந்து அபிஷேகம் பண்ணு. அப்போ அபிஷேகம் பண்ணுறவங்க கையில் என்ன இருக்கணும்? அபிஷேக தைலம் இருக்கணும். ஆண்டவர் சொன்னார், நீ தைல குப்பி எடுத்துகிட்டு எங்கே போடு? ஜெஸ்ஸினுடைய வீட்டுக்கு என்ன பண்ணு? போ, அங்கே ஒருவனை நான் ராஜாவாய் தெரிந்து கொள்ள போகிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போது அபிஷேகம்னா என்ன என்பதை நீங்கள் விளங்கி கொள்ளணுன்றதுக்காக தான் இதெல்லாம் நான் பேசிகிட்டே வரேன். ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ அத்தாரிட்டி, ஒரு அதிகாரம், ஒரு விஷயத்தை செய்வதற்கு தேவன் தருகிறதான அதிகாரம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அபிஷேகம் என்று சொன்னால் அது அந்நிய பாஷை பேசுகிற காரியம் அல்ல. நல்லா கவனிக்கணும் சர்ச். நீங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கிறியா அப்படின்னு சொன்னால் உடனே நான் அந்நிய பாஷை பேசலையே அதனால் நான் அபிஷேகம் பெறல அப்படின்றதான ஆன்சர் நீங்கள் சொல்லக்கூடாது. ஆமென். ஸ்தோத்திரம். அப்போது அபிஷேகம்னா என்ன என்பதை புரிந்து கொள்ளணும். ஒரு பணியை செய்ய ஒரு அதிகாரத்தை கர்த்தர் தருகிறார். ஆமென். இயர் ஆஃப்டர் இவனும் இவனுடைய பிள்ளையும் எனக்கும் மக்களுக்கும் நடுவாக என்ன பண்ணணும்? நிற்கணும். அந்த அதிகாரத்தை இவனுக்கு கொடு. இங்கே வராரு, இந்த எல்லா பசங்களில் இவன் தான். இவனை அபிஷேகம் பண்ணு. இவனை வருகிற நாட்களில் நான் இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் நான் மாற்ற போகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஆரோனுடைய அபிஷேகம் வேறு, தாவீதுக்கு தேவன் தருகிற அபிஷேகம் வேறு. அபிஷேகம்னா அத்தாரிட்டி அல்லது பவர் அல்லது ஒர்க் அல்லது ஜாப். ஆமென். ஹல்லேலூயா. ஒரே தைலம் தான். ஸ்தோத்திரம். அபிஷேகம் என்னதான். ஆனால் ஆரோனுக்கு தலையில் அந்த அபிஷேக தைலத்தை ஊற்றும் பொழுது அவனுடைய அத்தாரிட்டி, அவனுடைய பவர், அவனுடைய ஜாப் இஸ் டிஃப்ரெண்ட். இங்கே அதே அபிஷேக தைலம் தான். இங்கே வந்து தாவீதினுடைய தலையில் அதை தீர்க்கதரிசி ஊற்றும் பொழுது அவனுடைய பவர், அவனுடைய அத்தாரிட்டி, அவனுடைய ஜாப் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆரோன். ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் நியூ டெஸ்டமென்ட் சொன்னார், ஒரே ஆவியானவர் தான், ஆனால் வரங்களிலே வித்தியாசம் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. ஒரே தைல குப்பி தான், ஒரே தைலம் தான், ஆனால் அதை யார் யார் தலையில் ஊற்றப்படுதோ அது ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான ஜாப், வித்தியாசமான அத்தாரிட்டி, வித்தியாசமான பவர் உண்டு. இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ வேதத்தில் கிங்ஸுடைய அனாயிண்டிங்கை பாருங்கள். ராஜாக்கள் இல்லையா? ஆண்டவர் எலியாவை பார்த்து சொன்னார், என்ன இந்த குகைக்குள்ளே உட்காந்து என்ன பண்ணுகிற, எழுந்து வெளியே வா. ஆமென். போய் என்ன பண்ணு, உன் ஸ்தானத்தில் ஒரு தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணு, ராஜாவை அபிஷேகம் பண்ணு. அப்போ ப்ராஃபட் என்ன பண்ணணும்? தேவனுடைய வார்த்தையை வாங்கி ஜனத்துக்கு என்ன பண்ணணும்? ப்ராஃபஸி சொல்லணும், தீர்க்கதரிசனம் சொல்லணும். ராஜா என்ன பண்ணணும்? தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேசத்தை என்ன பண்ணணும்? நீதியாக ரூல் பண்ணணும். ஆமென். அப்போ அனாயிண்டிங் வந்து ஒன்று தான், ஆயில் ஒன்று தான், ஆனால் ஒவ்வொரு நபருக்கும் அது என்ன ஆகுது? வித்தியாசமாயிட்டே போகுது. இன்றைக்கி இந்த சபையில் இவ்வளோ உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீ என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்னைக்கு ஆவியானவர் உனக்குள்ளே வந்துடா. ஆமென். ஹல்லேலூயா. என் தலையில் யாருமே எண்ணெய் தேய்க்கலையே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆமென். ஸ்தோத்திரம். எண்ணெய் தேய்க்கிறதெல்லாம் ஓல்ட் டெஸ்டமெண்டோடு போயிடுச்சு. ஆமென். ஸ்தோத்திரம். 120 பேர் கூடி உட்கார்ந்து கொண்டு இருந்தான். கர்த்தருடைய ஆவியானவரே அபிஷேக தைலமாக அவரே இறங்கி வந்துட்டார். ஸ்தோத்திரம். அவர் எல்லாருக்குள்ளே வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அவர் வந்ததனுடைய வெளிப்பிரகாரமான அடையாளம் தான் அந்நிய பாஷை பேசுதல். ஆமென். ஆனால் எல்லாருக்குள்ளும் கர்த்தர் வந்தார். ஆமென். ஸ்தோத்திரம். ஓகே, இப்போ இயேசு கிறிஸ்துவோட அனாயிண்டிங்கை பாருங்கள். இயேசுனுடைய அபிஷேகத்தை பாருங்கள். லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார்,
கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷம். அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார்னா தேவனுடைய ஆவியானவர் அல்லது தேவன் என் மீது இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அவர்தான் எல்லாம். அவர்தான் அபிஷேகத்தின் நாயகன். அவர்தான் அபிஷேகிக்கிறவர். அவர் தேவாதி தேவன். ஆமென். திருத்துவத்திலே ஒருவர். அவர் என் மீது இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் என்னை அவர் அபிஷேகம் பண்ணினார். ஸ்தோத்திரம். He anointed me. எதுக்குன்னு சொன்னா to preach the gospel to the poor. தரித்திரனுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி அவர் என்னை அபிஷேகம் பண்ணிக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய அபிஷேகம் என்ன? அவருக்கு பிதாவாகிய தேவன் தந்திருக்கிற அத்தாரிட்டி என்னன்னா டு preach the gospel. பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. wherever he goes, amen, he will preach the same message. என்னது? பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. அதை ப்ரீச் பண்ண தேவன் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். எதற்காக என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார்? இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்க. ஆமென். எனக்குள்ள ஒரு அனாயிண்டிங் இருக்குது. அந்த அனாயிண்டிங்கை கொடுத்தவர் கர்த்தர். எதற்கு என்ன அபிஷேகம் பண்ணியிருக்கிறார்னா டு ஹீல் த பீப்புள், டு ஹீல் த சிக். வியாதியஸ்தனை குணமாக்கக்கூடிய அத்தாரிட்டியை, வல்லமையை எனக்கு தந்திருக்கிறார். எதற்கு என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார்? சிறைப்பட்டு இருக்கிறவனை விடுதலையாக்க என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். எதற்கு என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார்? குருடர்களுக்கு பார்வையை பிரசித்திப்படுத்த என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். எதற்கு என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார்? நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்க என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப ஆவியானவர் என் மீது இருக்கிறார். அப்படினால என்னது? அவர் என்னை அபிஷேகித்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எதற்காக அபிஷேகித்திருக்கிறார் அப்படின்னா அவர் கர்த்தராகிய இயேசு இந்த பூமியில் இருந்தபோது அவரை குறித்து ஏசாயா 61 சொல்லப்பட்ட இந்த அதிகாரத்தை எடுத்து வச்சு அவர் சினகாகில் வாசிக்கிறார். ஜெப ஆலயத்தில் ஏசாயா சுருளை எடுத்து வச்சு ஏசாயா 61:1 இந்த வசனம் இருக்குது. அதை தான் ஏசப்பா எடுத்து வச்சு வாசிக்கிறார் சினகாகில். அந்த வசனம் தான் சொல்லுது, என்னை அவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் இந்த காரியத்தை செய்வதற்காய். ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய அபிஷேகம் அதுவா இருக்குமானால், ஆமென், ஸ்தோத்திரம், உனக்கும் எனக்கும் இருக்கிற அபிஷேகம் என்ன? ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் ஏராளமான மக்களுக்கு இந்த அபிஷேகத்தை குறித்து படிச்சுட்டே வரலாம். இயேசு கிறிஸ்து தீர்மானமாக கரெக்டாக சொல்கிறார், இதுக்காக ஆவியானவர் என் மேலே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. why I was anointed by God அப்படின்னு ஒருத்தன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டானா அவன் இந்த ஜாபில் இறங்கிடுவான். டு proclaim the gospel, டு heal the sick, நொறுங்குண்ட இருதயத்தை ஆறுதல் படுத்த அவன் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவான். அவன் இருக்கிற இடத்துல அவனை சுற்றி இருக்கிற மக்களுக்கு. ஆமென். அவனுக்கு போய் ஒரு மைதானத்தில் உட்காந்துன்னு பாட்டு கேட்டுட்டு கை தட்டிட்டு வரணும்னு அவசியம் இல்லையே. அவனுக்குள்ளே ஒரு தீ எரிந்து கொண்டே இருக்கும். ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ இயேசு கிறிஸ்து ஆவியானவரால் அனாயின் பண்ணப்பட்டார்னா அவருடைய ஊழியம் எப்படி இருந்ததுன்னு பாருங்க. அடுத்தது இயேசு மரித்து பரமேறுவதற்கு முன்பதாக சேஷில் பார்த்து சொல்கிறார், நான் போய் ஒரு தேற்றரவாளனை நான் உங்களுக்கு அனுப்புவேன். ஆமென். அவர் வருவார். ஸ்தோத்திரம். அவர் எப்போது உங்களோடு கூட தங்கி இருப்பார். ஆமென். இது சும்மா எண்ணெயை தேய்ச்சிட்டு போகிறது கதை இல்லை. அவர் எப்போதும் ஆல்வேஸ் உன்னோடு கூட அவர் தங்கி இருப்பார். ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு, அதுதான் அனாயிண்டிங். எல்லாரும் ஆவியானவரால் நிரப்பப்பட்டார்கள். ஆமென். ஸோ எப்படி ஒரு குப்பியினுடைய தைலத்தை எடுத்து தலையில் ஊற்றினா அது நிரம்பி வழிதோ அதுபோல் இருந்ததான அத்தனை பேரையும் ஆவியானவர் நிரப்பினார்.
ஆவியானவர் அபிஷேகம் பண்ணினார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு காற்று வீசினது, ஒரு பெரும் இடி முழக்கத்தின் சத்தம் உண்டாயிற்று. ஆமென். அப்போ ஆவியானவர் வந்து இறங்கினார். உன்னை இங்கே இருக்கிற 120 பேரையும் அவர் அபிஷேகம் பண்ணார் என்பதற்கு இன்னும் அடையாளம். இப்போ நான் தைல புட்டி நான் கையில் வச்சுன்னு இருக்கிறேன். ஆமென். நிர்மல் பிரதரை கூப்பிட்டு, நிர்மல் பிரதரை நான் அபிஷேகம் பண்ணுறேன். நான் அவர் அபிஷேகம் பண்ணேன்றதுக்கு என்ன அடையாளம்? யோசனை வந்து அடுத்த மாதம் சொல்லுங்கள். நான் ஒரு எண்ணெய் வச்சுன்னுக்கிறேன், அபிஷேகம் எண்ணெய். இவரை கூப்பிட்டு நான் அபிஷேகம் பண்ணுறேன். நான் அவர் அபிஷேகம் பண்ணேன்றதுக்கு என்ன அடையாளம்? கேட்கல. அவர் தலையில் என்ன இருக்கும்? எண்ணெய் இருக்கும். ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்டுட்டோம். நான் ஒரு எண்ணெய் வச்சுன்னுக்கிறேன். நிர்மலை கூப்பிட்டு நான் அபிஷேகம் பண்ணுறேன். நான் நிர்மலை அபிஷேகம் பண்ணேன்றதுக்கு என்ன அடையாளம்? யார் தலையில்? ஒழுங்காக சொல்லுங்கள், பதில் ஒழுங்காக எதனா தான் மார்க் போட முடியும். நிர்மல் தலையில் என்ன இருக்கும்? எண்ணெய் இருக்கும். அது எதுக்கு அடையாளம்? நான் எண்ணெயை ஊற்றுனேன்றதுக்கு அடையாளம். ஓகே, 120 பேர் கூடியிருக்கிறாங்க. ஏசுநாதர் சொல்லிட்டு போயிட்டாரு, நான் போய் உங்களோடு கூட தங்கி இருக்கிற ஒரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன். அவர் வந்து உங்களுக்கு உபதேசம் பண்ணுவார். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் எல்லாம் சொல்லிட்டு போயிட்டார். இவங்க உட்காந்துட்டே இருக்கிறாங்க. 1 நாள் 2 நாள் 3 நாள் 9 நாள் 10 நாள் ஆச்சு. திடீர்னு ஒரு நாய்ஸ், ஒரு சவுண்டு, இடி முழக்கம், காற்று அடிக்குது, அக்கினிமயமான நாவுகள் எல்லாம் வருது. எல்லாரும் வேறு வேறு பாஷைகளெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு ஒரு இடி முழக்கம்? எதற்கு ஒரு காற்று? எதற்கு ஒரு அக்கினிமயமான நாவுகள்? ஏன் அங்கே ஒரு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் பேசுகிறான்? ஏன் அங்கே ஒரு காரியம் வித்தியாசமாக நடக்குதுன்னு சொன்னால், அவன் விளங்கி கொள்ளணும், தேசு சொன்னதான ஆவியானவர் வந்து விட்டார் என்பதை அவன் உணரணுமே, அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுமே. அப்போ எவன் கண்ணுக்கும் தெரியாமல், எந்த ஒரு சவுண்டும் இல்லாமல், எந்த ஒரு மேட்டரும் இல்லாமல் 10வது நாள் ஆவியானவர் வந்து உட்காந்துக்கினார்னா, 121வது நபராக அவர் பாட்டுன்னு உள்ளே இருந்தார்னா என்ன நடந்திருக்கும்? அப்போ இப்போ திடீர்னு ஒரு சவுண்டும் ஒரு நாய்ஸ் வருது, எல்லாவனுக்குள்ள ஒன்று நடக்குதுன்னு சொல்லும் போது சம்திங் இஸ் ஹேப்பன் தான் அவன் உணர்றான். ஆமென், ஹல்லேலூயா. அப்போதான் அவனால் புரிந்து கொள்ள முடிகிறது, இதுதான் இயேசு சொன்னார் போல இருக்கு, இதுதான் இயேசு சொன்னதான கர்த்தருடைய ஆவியானவர். ஆமென், ஹல்லேலூயா என்கிறதான அந்த புரிதல், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவனுக்குள்ள வருது. அதுக்கப்புறமா தான் பேதுரு எழும்பி நின்று பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த போல்னஸ் அவனுக்குள்ள வருது. அப்போ ஆவியானவர் வந்து விட்டார் என்பதற்கு வெளிப்பிரகாரமான அடையாளம் தான் எது? அந்நிய பாஷை பேசுதல். ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஒருத்தன் அந்நிய பாஷை பேசல என்பதனாலேயே அவனுக்குள்ள ஆவியானவர் இல்லை என்பது அர்த்தம் அல்ல. ஆமென், ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவனுக்குள்ளும் ஆவியானவர் இல்லாமல் ரட்சிக்கப்படலை. நீ ஆவியானவர் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. ஏன்னா உன் காதில் கேட்ட வசனம் உன் இருதயத்துக்குள்ளே கிரியை செய்யணும்னா அதுக்கு ஆவியானவருடைய உதவி வேணும். உனக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல், ஒரு மனம் மாற்றம் வரணும்னா அதுக்கு ஆவியானவர் வேணும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், சோதனை. இப்போ நம்ம புரிந்து கொள்ளணும். எதை புரிந்து கொள்ளணும்னா, ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார், ஆவியானவர் என்னை அபிஷேகித்திருக்கிறார், ஆவியானவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எதற்காக என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார்? எதை செய்வதற்காய் அவர் என்னோடு கூட இருக்கிறார். இதை இருக்கிற ஒவ்வொருவரும் புரிஞ்சுக்கணும். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம், Matthew Gospel chapter 28 verse from 19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம்
சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இதுதான் கிரேட் கமிஷன் சொல்லுவாங்க. ஆமென். சோதரம் ஒரு பெரிய கட்டளை. என்ன கட்டளை? எதற்காய் கர்த்தர் சூஸ் பண்ணியிருக்கிறார்? எதற்காய் கர்த்தர் அனாயின் பண்ணியிருக்கிறார்? ஏன் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிறார்னா, கோ, போ. அவன் சொன்னான், நான் போகிறேன். ஆமென். இந்த கோலியத்தை குறித்து நீ என்ன பண்ணாத, கவலைப்படாத. ஐ வில் கோ. அனுப்பப்படுகிறவன், அவனுக்கு பேர் தான் மிஷினரி. மிஷினரி வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா சென்ட், அனுப்பப்படுகிறவன். ஆண்டவர் சொன்னார், கோ preach the gospel and teach the doctrine. அவனை சிஷ்யனாக்கு. அவனுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் என்ன பண்ணு? ஞானஸ்தானம் கொடு. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இந்த கிரேட் கமிஷன் ஒன்று இருக்கு. போய் சொல்லு, உபதேசம் பண்ணு, கட்டளையிடு. ஆமென். ஹல்லேலூயா. இந்த பணியெல்லாம் நீங்கள் செய்யுங்க. சோத்திரம். அதற்காக தான் கர்த்தர் உன்னையும் என்னையும் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21-22 வசனங்கள். 2 Corinthians chapter 1 verse 21-22. உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி. உங்களோடு கூட, சபை மக்களை பார்த்து சொல்றார், உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள்ளே எங்களை ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவன். நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவன். ஒரு அலையில சொல்றீங்களா? சபை பார்த்து சொல்றார், நம்மை. பவுலாகிய என்னைன்னு சொல்லல, நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவன். சொல்லுங்க, எங்களை அபிஷேகம் பண்ணினவர் தேவன், என்னை அபிஷேகம் பண்ணினவர் தேவன். ஹல்லேலூயா. அப்போ பவுல் தன்னை மட்டும் பிரித்து காட்டல, நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவன். அப்படின்னா நம்ம எல்லாரையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 1 யோவானின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 யோவான் 2:20. 1 John chapter 2 verse 20. நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று. நீங்கள் யாருங்க? நீங்கள். நான் இல்லை, நீங்கள். யோவான் எழுதுறான் சபைக்கு, நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று. சொல்லுங்க எல்லாரும், நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று. பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து சொல்லுங்க, நீங்கள். அப்போ ஒருத்தர் வந்துடுது இல்லையா அதுக்குள்ள? நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். அப்போ பரிசுத்தராலே நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 Timothy chapter 1 verse 14. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே, எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியினாலே இல்லை, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே. ஆமென். இருக்கீங்களா எல்லாரும்? அவ எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ள வாசம் பண்ணுகிறார்? அவ எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ள இருக்கிறார்? எனக்குள்ளே இருக்கிறார். எனக்கு வேற ஆவியானவர், உனக்கு வேற ஆவியானவர் இல்லை. எனக்கு ஸ்பெஷல் ஆவியானவர், உனக்கு ஆர்டினரி ஆவியானவர் இல்லை. ஆவியானவர் சேம் பர்சன். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் உனக்கு சாதா தோசை, எனக்கு மசால் தோசைன்னு உட்காந்துனே இருக்கக்கூடாது. இப்படியே சொல்லி 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 தான் உன்னை சாதா தோசையை உட்கார வச்சுன்னு இருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. நீ சாதா தோசை இல்லை, நீ என்ன தோசை? நீ சொல்லிக்கணும், ஐ எம் ஸ்பெஷல் மசால் தோசை. சோத்திரம். ஆமென். நான் விசேஷமானவன் கர்த்தருடைய பார்வையில். கர்த்தர் என்னை கண்டுபிடித்தார், கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ எதற்கு அபிஷேகம் பண்ணியிருக்கிறார்னா, சில குறிப்பிட்ட காரியங்களை செய்ய உன்னை என்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். எல்லாரும் எல்லாமே என்ன பண்ணிட முடியாது, செஞ்சிட முடியாது. ஆமாம். ஒன்றும் இல்லை, பாட்டு பாடுற மேட்ரு மட்டும் எடுத்துக்கோங்களேன். சோத்திரம். உங்கள் எல்லாருக்கிட்டேயும் மைக்கு கொடுத்தா எல்லாம் தான் பாடுவீங்க. ஆனால் நீங்கள் எல்லாம் பாடுகிறா?
இல்லை. பாடகர்னா அவன் வேற ஒருத்தன், அவனுக்கு ஒரு தனி திறமை, தனி தன்மை, தனி காரியம் அவனுக்குள்ளே இருக்குது. அப்போ எல்லாருக்கும் ஒரு விஷயம் செய்ய முடிஞ்சா கூட ஒருத்தன் அதில் ஸ்பெஷலாக இருக்கிறான். அதுதான் அனாயிண்டிங். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் போய் என்ன பண்ண முடியாது, ஒரே விஷயத்தை செய்ய முடியாது. ஆவியானவர் ஒருவர், ஆனால் வரங்களை அவர் பகிர்ந்து அளித்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கிருபை. ஆமென், ஹல்லேலூயா. சிலர் மணிக்கணக்காக ஜெபம் பண்ணக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் தந்திருப்பார். பலருக்கு அந்த அபிஷேகம் இருக்காது. அவங்களுக்கு தான் அந்த கிருபை. ஜெபிக்க ஜெபிக்க ப்ரேயர் பாயிண்ட் வந்துட்டே இருக்கும், ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, முடிக்க முடியாது. ஆவியானவர் தாட்டில் ப்ரேயர் பாயிண்ட்ஸ் போட்டுனே இருப்பார். சிலர் பாரத்தோடு கூட ஜெபிப்பாங்க, அழுகையோடு கூட ஜெபம் பண்ணுவாங்க. ஆமென், சோதரம். நம்மளும் தான் அந்த ஜெபத்தில் உட்காந்துருப்போம், ஆனால் நமக்கு எந்த பாரமும் வராது, எந்த அழுகையும் வராது. எப்படா முடிப்பாங்க, டைம் இவ்வளோ ஆகிப்போச்சேன்னு நமக்கு அந்த பாரம் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு கிருபைகளை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ உனக்குள்ளே தேவன் தந்திருக்கிற கிருபை என்ன, உன்னுடைய அபிஷேகம் என்ன என்பதை நீ கவனிக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நீர் எனக்குள்ளே இருக்கிறீர், என்னை நீர் அனல் மூட்டி எழுப்பணும் ஆண்டவரே. ஆமென். எதற்காக நீர் எனக்குள்ளே இருக்கிறீரோ அந்த பணியை நான் செய்து முடிக்க எனக்கு நீர் உதவி செய்யணும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ சீஷரில் பாரு, ஆண்டவர் அனுப்பிச்சார் பாருங்க, சோதரம். உபத்திரவத்தை கர்த்தருக்கு கொடுத்தாரு. உபத்திரம் வந்தவொடனே எல்லாரும் ஆங்காங்கே திரிந்து போக ஆரம்பித்தாங்க. போகிற எல்லாரும் போய் அங்காங்கே சுவிசேஷத்தை பிரசங்கித்தாங்க. ஆமென், ஆட்களை சம்பாதித்தாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நமக்கு எப்போ பார்த்தாலும் உலக காரியமே, உலக கவலையிலேயே நம்ம மூழ்கிடக்கூடாது. கர்த்தரை கொஞ்சம் பார்க்கணும். கர்த்தர் எதுக்கு உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் தாவீதை போல நல்லா பாடுங்க, தாவீதை போல நல்லா துதிங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். வீடுகளில் இருக்கும் போது துதிச்சு பழகுங்க. அங்கே பழகினா தான் இங்கே துதிக்க முடியும். இங்கே புதுசாக துதிக்கலாம் எதுவும் செய்ய முடியாது. ஆமென். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் துதித்து பழகினாதான் இங்கே வரும்போது துதிக்க முடியும், இங்கே வரும்போது ஆராதிக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. இது ஆராதிக்க அல்லது துதிக்க கற்றுக் கொடுக்கிற இடம் அல்ல இது. ஆமென், இது துதிக்கிற இடம். ஆமென். அப்போ வீடுகளில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் தாவீதை போல நீங்கள் பாட, ஆராதிக்க, துதிக்க, அபிஷேகத்தில் நிரம்ப, கர்த்தர் உங்கள் நாவியில் ஏதாவது வார்த்தைகளை கொடுப்பாரானால் அந்த வார்த்தைகளை பேச பழக, வசனங்களை எடுப்பீர்களானால் அந்த வசனங்கள் உங்களோடு கூட கிரியை செய்ய. ஆமென், ஹல்லேலூயா. யாருக்காவது ஃபோன் பண்ணி பேசுன்னு சொன்னால் ஃபோன் பண்ணி பேசு, நல்லதை பேசு. ஆமென், ஹல்லேலூயா. உருப்படாத கதையை பேசின்னு இருக்காது. ஆமென். இந்த வசனத்தை உங்களுக்கு சொல்லுன்னு ஆண்டவர் சொன்னால் ஃபோன் பண்ணி சொல்லு. இன்னைக்கு பைபிள் வாசிக்கும் போது, இந்த வசனத்தை படிக்கும் போது என் கண்ணு முன்னாடி கர்த்தர் உங்களை கொண்டு வந்தார், அதனால ஐ எம் ஷேரிங் திஸ் வேர்ட் வித் யூ. ஆமென், உன்னோடு கூட இந்த வசனத்தை நான் ஷேர் பண்றேன் அப்படின்னு அந்த வசனத்தை சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. இப்படி பலவிதமான அற்புதங்களை செய்க வல்லமையுள்ளதான தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அவர் அமைதியாக வச்சுன்னு அமைதியாக உட்கார்ந்துன்னு இருக்கக்கூடாது. ஆமென். அப்போது தேவன் உன்னை கண்டுபிடித்திருக்கிறார், உன்னை அவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஆமென், சோதரம். அப்போ என் பரிசுத்த தைலத்தினால அவனை அபிஷேகம் பண்ணினேன். ஆமென். என் கை அவனோடு உறுதியாக இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். ஆமென், சோதரம். அபிஷேகத்தின் தேவன் உன்னோடு கூட இருந்து, உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்த கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம்.